Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு 10 டிசைன் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஒன்று வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீவ் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவில் வந்து கட் பண்ண பீஸில் ஹைட்டில் நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுட்டு உள்ளே திருப்பி விட்டுருங்க லைனிங்கை. நல்லா திருப்பிட்டு ப்ரெஸ்ஸிங் ஒன்று கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸ்டார்டிங்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். அண்ட் ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைன் தான். மேக்ஸிமம் வந்து யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் தான். சாரீ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு காட்டன் பேஸ்டாக தான் இருந்தது. கிளாத் ஃபுல்லாகவே சாரீலேருந்து கொஞ்சமாக நான் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் வந்து கேன்வாஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 இன்ச்சஸ் தான் நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண கேன்வாஸ் வந்து நம்ம கிளாத் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா சாரீலேருந்து. ஸோ அதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டு ஃபுல்லாக கிளாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண கிளாத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வச்சு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. லைட்டாக மடித்து விட்டுருங்க. கிளாத்தை மடித்து விட்டுட்டு அதே மாதிரி கீழேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக கார்னர் பீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் மடித்து விட்டுட்டு உள்ளே வந்து கிளாத்தை எடுத்து விட்டுருங்க. கிளாத் எடுத்துகிட்டு ஓரமாகவே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற மார்க் எல்லாமே வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேம் டைம் வந்து ஈவனாகவும் இருக்கும். நான் வந்து சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். சீக்வன்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து சாரீ வந்து நல்ல க்ரே கலரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ளவுஸும் முந்தி ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ளூ கலர் தான் கொடுத்துருந்தாங்க, நேவி ப்ளூ கலரில். ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி நான் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைனில் வந்து கொஞ்சம் கேப்பாக விட்டு நான் ஃபுல்லாகவே அந்த சீக்வன்ஸ் வச்சு ஓரலாக வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் ப்ளைனாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டிசைனே இல்லாமல் ரொம்ப ப்ளைனாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு பேஸில் வந்து ப்ளவுஸ் பீஸுமே வந்து ப்ளைனான கிளாத்து தான். ஸோ நம்மளுக்கு சாரீ கிளாத்துமே ப்ளைனாக தான் இருந்தது. ஸோ ரெண்டுமே ப்ளைனாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு டிசைன் இருக்க மாதிரி தெரியாது. அதனால் நான் வந்து இந்த சீக்வன்ஸ் வச்சு கொஞ்சம் டெக்கர் பண்ணியிருக்கேன் இதை. அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஈவனாகவே வந்து கேப் விட்டு நீங்கள் இந்த சீக்வன்ஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து நான் அந்த ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு பேக் ஹுக் தான் வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்லீவ் மட்டும்தான் நான் டிசைன் வச்சுருந்தேன். பேக்கில் வந்து நம்ம ஹூக் வச்சுட்டு நார்மலாக நம்ம லேஸ் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம ஸ்லீவ்க்கு கொடுத்த லேஸே தான் நெக்லைன் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருந்தேன். அண்ட் பிரின்சஸ் கட் கொடுத்துருந்தேன் ப்ளவுஸில். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ரொம்ப ப்ளைனான ஒரு சாரீ தான். நம்மளுக்கு பார்டர் மட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேவி ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. ஜரீஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா காப்பரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் சாரியோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது இது. அண்ட் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பேக், நெக் அண்ட் ஸ்லீவில் வந்து நான் பண்ணியிருந்தேன். பட் அது நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ வந்து ஸ்லீவுக்கு மட்டும் நான் எடுத்திருந்தேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இது. ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக ஈவனான ப்ளேஸில் வச்சு நீங்கள் ஓரலாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லைனுக்கு மேலேயே சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லா பீஸ்லேயுமே அதே மாதிரி அந்த லைனுக்கு மேலே சீக்வன்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் லைன் வரையும் போதும் வந்து ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் நம்ம ஃபிங்கரில் வந்து நம்ம பிக் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்லீவ் டிசைன் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஸ்லீவும் ப்ளவுஸோட பேக் நெக்கும் சேர்த்து தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்லீவ் டிசைன் மட்டும் போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் ஸ்லீவ் டிசைன் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்போ ஸ்லீவும் இருக்கும், சேம் டைம் வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஸ்லீவும் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் டிசைன் மட்டும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் ஃபுல்லாகவே நம்ம சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்லீவில் வந்து சென்டர் பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டராக வச்சுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஓரளவு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து இதில் நம்மளுக்கு பிசுறு எதுவுமே தெரியாமல் உள்ளே கவர் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தாலே போதும். நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம சென்டரில் ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் மட்டும் கொடுக்கலாம். அண்ட் லேஸ் வந்து நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தேன், ஒரு ப்ளூ கலர் தான் எடுத்திருந்தேன் லேஸு. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு க்ரே கலர் சில்வர் கலர் லேஸ் கூட நம்ம வைக்கலாம். பட் ஆனால் அந்த சில்வர் கலர் நான் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னா லேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சுது, நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ப்ளூ கலரே சூஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லேஸ் ஒர்க் தான் இது. ரொம்ப வந்து கிராண்டான லேஸ்ன்னுலாம் சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிளான லேயர் தான். அண்ட் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கீழே வரும்போது மட்டும் லைட்டாக மடித்து விட்டுட்டு ஓரளவு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் இதே மாதிரி தான் நான் வந்து 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் பேக் நெக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மலான ஒரு ரவுண்ட் நெக். அண்ட் வந்து பேக் பட்டனுமே நான் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ளவுஸு. அண்ட் இது பர்டிகுலராக சொல்லணுன்னா ஒரு இன்ஸ்டா கஸ்டமருக்கு தான் நான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் பார்க்கலாம். அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி 2 ஸ்லீவுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் காட்டன் சாரீக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து நம்மளுக்கு இப்போது நிறையா வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லாமே நிறையா வருது, நிறைய ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்கு எல்லாமே நீங்கள் மேட்ச் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னா நல்ல வந்து எல்போ சைஸும் சொல்ல முடியாது, லைட்டாக வந்து ஷார்ட் ஸ்லீவ்க்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நான் ஹைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நார்மலாக நம்மளுக்கு எல்போ எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 9.5 இல்லை 10 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 9க்கு தான் எடுத்திருந்தேன் கரெக்டாக. ஃபுல்லாக வந்து ஹைட்லேருந்து எப்போவுமே நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கீழே மார்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலேயுமே வந்து நமக்கு ஆம்ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு வீ கட் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ ஸ்லீவ் மட்டும் வந்து நம்மளுக்கு பேக் நெக்கோடு சேர்த்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்லீவ் மட்டும் இன்றைக்கி தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து மேலே இருக்க அந்த வீ கட் மேலேயும் வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். சேம் டைம் வந்து கீழேயுமே அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலேயே வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் கீழேயுமே வந்து அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. மேலேயுமே வந்து அந்த ஆம்ஹோல் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் இதில் கட் பண்ண பீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு சென்டரில் வந்து ப்ளீட்டட் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணி தான் நம்ம அந்த ப்ளீட்டடை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஓரலாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் அந்த கிளாத் எடுத்திருக்கேன் இல்லையா க்ரே கலரில், ஸோ அது வந்து நான் கரெக்டாக வந்து 6.5 எடுத்திருந்தேன். எனக்கு வந்து அந்த வீ கட் கொடுத்தது 6 இன்ச்சஸ் கிட்ட நான் அந்த வீ கட் கொடுத்துருந்தேன். நான் 6.5 எடுக்கும்போது எனக்கு கீழே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பார்டர் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அந்த வீ கட் கொடுத்துருங்க. அந்த கிளாத் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த டிசைன் வைக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த கிளாத் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அந்த கிளாத்தையுமே வந்து நான் சென்டராக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து ஆப்போசிட்லேருந்து நான் ப்ளீட் எடுத்துகிட்டே வரேன். ஃபுல்லாக கரெக்டாக ப்ளீட் எடுக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறான்றதை செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் இதில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து நான் அயனிங் பண்ணல, எதுவுமே பண்ணல, சும்மா நார்மலாக தான் வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தேன். பட் அதோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அயன் பண்ணி நம்ம நீட் பண்ணியிருந்தோன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காகவே தான் நான் அந்த ஸ்லீவ் வந்து மறுபடியும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம நிறையா வந்து இதே மாதிரி ஸ்லீவ் வந்து நான் ரெடி பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில், வீடியோவும் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்லீவ் வந்து நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இது ஒன்று மட்டும்தான் ரீசன். ஏன்னா மற்ற ஸ்லீவ் எல்லாமே வந்து நம்ம அயன் பண்ணணும், அயன் பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். பட் இது வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு வேலையுமே முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது ஃபுல்லாக வந்து அந்த ப்ளீட் செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு பேக் சைடில் வந்து நான் லைனிங் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த சென்டர் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கீழே இருக்க அந்த வீக்கு நேராக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நான் ஒரு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஓரளவு வந்து நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அதோட லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நான் ஹைட் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் வீ கட் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நான் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். லேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு க்ரே கலரில் தான் லேஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் இதில் பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிசுறு எல்லாமே வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்து ஓவர்லாக் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பீஸ் வந்து நீங்கள் சென்டரில் கட் பண்ணுறீங்க, ஸ்லீவாக இருக்கட்டும் அப்படி இல்லை பேக் நெக்காக இருக்கட்டும், ஸோ ரெண்டுலேயுமே வந்து இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி தான் நீங்கள் டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சென்டர் பார்ட் வந்து நம்மளுக்கு கட் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பேக் சைடில் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் கொடுத்தா தான் அது வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாக வந்து ஓவரில் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் அதில். அண்ட் இதில் வந்து நான் சில்வர் கலர் லேஸ் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக லேஸ் வச்சுட்டு கீழே அந்த வீ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு ஓரளவு நீங்கள் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் ரெண்டு கார்னர்லேயுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருந்தது. இதில் வந்து நம்ம அந்த வீ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து கீழே நான் ஒரு பீட் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு மேட்சிங்காக நம்ம பேக் நெக்குமே ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் வந்து நான் ஸ்லீவ் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சென்டரில் தான் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். ஸோ டிசைன் வைக்கிறதுக்கு நான் சாரீக்கு மேட்சிங்காக கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து எடுத்துகிட்டு நல்ல சதுரமான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 இன்ச்சில் வந்து சதுரமான பீஸ் கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே ஃபுல்லாக நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இன்னொரு ஸ்டெப்புமே வந்து எக்ஸ்ட்ரா நான் மடிச்சிருக்கேன். ஃபுல்லாக மடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்லீவ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பீஸுமே வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்து ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுகிட்டே வரப்போகிறோம். அண்ட் ஸ்லீவில் வந்து சென்டர் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, ரெடி பண்ண பீஸு, ஸோ அதை வந்து நம்ம 1 by 1 வச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரப்போகிறோம். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் லேஸ் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். லேஸ் வந்து நான் சில்வர் கலர் தான் எடுத்திருந்தேன். ஸோ சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நல்ல பேஸ்டல் கலரில் தான் இருந்தது. ஸோ ஜரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு சில்வர் கலர் கொடுத்துருக்கனால நான் சில்வர் கலரே வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் லேஸ் வந்து நீங்கள் கீழே கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா மடித்து விட்டு நீங்கள் தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சிங்காக இருக்கும். அண்ட் நான் இதில் மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. சென்டராக மடிச்சுட்டு தையல் வந்து நீங்கள் சென்டராகவே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான் இது. இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நான் பேக் நெக்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். இதோட செப்பரேட்டான வீடியோவுமே நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவுமே ஃபுல்லாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பேக் நெக் இது தான். இதில் வந்து நான் சென்டரில் வந்து நான் பீட் ஒர்க் மட்டும் வச்சுருக்கேன். பீட் ஒர்க் வச்சதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக் நெக்காக இருக்கட்டும், ஸோ அதுக்கு மேட்சிங்காக நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனும் கூட இது. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில்வர் கலரில் வந்து ஃபுல்லாகவே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சில்வர் கலரில் வந்து நமக்கு சாரீக்கு மேட்சிங்காக வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு ஒரு 2 இன்ச் கிட்டே எடுத்திருக்கேன். ஃபுல்லாக 2 இன்ச் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து அடியில் வந்து நமக்கு அந்த ப்ளவுஸோட முன்பகுதி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, டிசைன் கிளாத்து, ஸோ அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கும் மேலே தான் வந்து நான் லைனிங் கிளாத் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஹைட்டில் இருந்து ஒரு 3/4 இன்ச் கிட்டே நான் வந்து ஃபுல்லாக தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பீஸ் இருக்கு இல்லையா, லைனிங் பீஸு, ஸோ அதை மட்டும் நான் உள்ளே மடிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்லீவ் தான். இது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இதோட அவுட்புட்டு. அண்ட் இதுக்கு மேட்சிங்காக நான் வந்து பேக் நெக்குமே வந்து ஃபுல்லாக ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி பேக் சைடில் வந்து உங்களுக்கு போட் நெக் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் லைட்டாக வந்து லைனிங்கை மடித்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலே இருக்கிற பீஸ் இருக்கு இல்லையா, டிசைனுக்குரிய பீஸு, ஸோ அதையுமே வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்டே நான் மடித்து விட்டுருக்கேன். உள்ளே மடித்து விட்டுட்டு நல்லா கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான் இது. பட் அதோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு அந்த ப்ளவுஸோட மேட்ச் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓரலாக வந்து நமக்கு அந்த ஆம்ஹோல் பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் சென்டருமே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து நான் அந்த ப்ளீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 ப்ளீட் கிட்டே எடுத்திருப்பேன் நான். ஸோ அதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து ஒரு 3 ப்ளீட் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக 3 ப்ளீட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த பார்டர் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சாரீலேருந்து கலரில் கிளாத் வச்சு, ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த கிளாத்துக்கு வந்து இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து இந்த சில்க் காட்டன் சாரீஸு, ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் பீட் ஒர்க்குமே கொடுத்துருக்கேன். அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஸ்லீவ்க்கு மேட்சிங்காக. கீழே வந்து நம்ம அந்த ப்ளீட் எடுத்தாச்சு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அந்த கேப் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே வந்து எந்த சைடில் நம்ம ப்ளீட் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லைட்டாக விரித்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்றதுக்காக நான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு வந்து இது வந்து லைட்டாக ஒரு பஃப் மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக சுருக்கம் மாதிரி வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சாலுமே வந்து இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு பார்டர் மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது ஒரு டபுள் கலரில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கீழே வந்து நான் மடித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே மடித்து வச்சு தான் நான் வந்து பீடர் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 ஸ்லீவுமே நான் இதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ப்ளவுஸ் இது தான். ப்ளவுஸில் பாருங்கள் பேக் நெக்கோட பார்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. அண்ட் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்போவில் தான் கட் பண்ணியிருந்தேன். எல்போவில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இதுலேயுமே வந்து ப்ளவுஸோட முன்பகுதி நான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சுருக்கோம். லைனிங்கில் தான் நான் வந்து அந்த டைமண்ட் கட் வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நான் தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸை வந்து கவர் பண்ணி உள்ளே திருப்பி விட்டுருங்க. பேக் சைடில் வர மாதிரி திருப்பிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீஸ் இல்லாமல் நல்ல ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க.
அண்ட் ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் நான். பட் ஆனால் இதோட ப்ளவுஸ் பேக் நெக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அண்ட் பேக் நெக்குமே வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு டிசைன் மட்டும் நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதோட வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் தனியாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து யூனிக்காக இருக்கும் எல்லா டிசைனுமே. உங்களுக்கு எந்த சாரீக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணுன்னாலும் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே கீழே நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து உள்ள தையல் போட்டுக்கோங்க. லைனிங் மட்டும் தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ப்ளவுஸ் பீஸை லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுட்டு ஓரமாகவே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து சென்டரில் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் விடுற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சேம் டைம் வந்து எனக்கு வந்து சென்டர் பீஸ் வந்து நம்மளுக்கு கேப் விழுகக்கூடாது. ஸோ அது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணி தான் எனக்கு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நெக்குக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்லீவுமே வந்து க்ரீன் கலரில் கிளாத் வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது பேக் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து பேக்லேயும் இருக்கணும் நம்மளுக்கு. அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் நம்மளுக்கு போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக நான் வந்து தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் அதில் ஓவர்லாக் கொடுத்துருவேன். கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓரலாக வந்து நம்ம தையல் போட்டாச்சு. கீழேயுமே வந்து நான் லேசர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷேப் கொடுத்துருக்கோம்ல டைமண்ட் கட், ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் லேசர் கொடுத்துடலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ரொம்ப ப்ளைனாக தான் விட்டுருந்தேன். அண்ட் ஃபுல்லாக ஆம்ஹோல் பீஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ப்ளவுஸ் டிசைன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் தான். ஆல்ரெடி வந்து இந்த டிசைனில் நம்ம நிறைய வந்து பேக் நெக்கு வந்து மேட்ச் பண்ணி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹைட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அந்த லைனிங் கிளாத் மட்டும் நீங்கள் உள்ளே எடுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் உள்ளே எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு ஓரத்துலேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக நீங்கள் கீழ் பீஸ் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஆம் ஹோலுமே வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2.5 இன்ச்சில் வந்து ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சதுரமான பீஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2.5 இன்ச் அகலம் எடுத்திங்கன்னா 2.5 இன்ச் வந்து நீளமும் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி போல் மடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மடிச்சுட்டு கார்னர் பீஸ் ரெண்டையுமே சேர்த்து வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் ஸ்லீவோட சுற்று எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பீஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ ஃபுல்லாக வந்து நிறைய பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. உங்களுக்கு கையை சுற்றி இருக்கிற போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட வந்து பேக் நெக்குமே வந்து சேம் பேட்டர்னில் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் இது. இதெல்லாமே வந்து நீங்கள் பழகுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் மேக்ஸிமம் வந்து தப்பு வரதுக்கு சான்சஸே இருக்காது. ஃபுல்லாக வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இதை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய ஸ்லீவுக்கு சுற்றுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அந்த பீஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து இந்த பீஸ் வச்சு ரெடி பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம சென்டர் பீஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஓரத்துலேயே வந்து நான் தையல் போட்டிருக்கேன். ஓரத்தில் நீங்கள் தையல் போடும் போதும் பாருங்கள் நம்மளுக்கு அந்த கீழே வந்து ஒரு பாயிண்ட் வந்து கேப் இருக்கிற மாதிரி நான் அந்த பீஸை வந்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் ஃபினிஷிங் நம்ம கொடுக்கல. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம லேசர் கொடுக்க போகிறோம்.
லேஸுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பீஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ நான் லேஸ் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் லேஸ் எடுத்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ப்ளைனான டிசைன், ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். லேஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பீஸ் எல்லாமே உள்ளே கவர்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. 2 தையல் கொடுத்துருங்க. அண்ட் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த மேலே வந்து பிங்க் கலர் கொடுக்கும்போது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் நெக்லைனுக்கு ஸ்லீவ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த கார்னர் பீஸில் ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக நம்ம பேக் நெக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளான பேட்டர்னில் ரொம்ப சீக்கிரமாகி வந்து நான் அந்த ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரைகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தது. ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா பீஸுமே வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி அளவில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கீழே வந்து நம்ம ப்ளவுஸோட முன்பகுதி தான் நான் வச்சுருக்கேன். மேலே வந்து லைனிங் வச்சுருக்கேன். லைனிங் வச்சுட்டு லைனிங்க்கு மேலே வந்து நான் வரைஞ்சிருக்கேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லா ப்ளவுஸ் டிசைனுமே வந்து நான் லைனிங்கில் தான் நான் ஃபுல்லாக வந்து வரைஞ்சிப்பேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளவுஸ் பீஸில் வந்து நான் மேட்ச் பண்ணிப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அதில் வந்து தனியாக பேப்பர் கட்டிங் போட்டு நம்ம அதுக்கப்புறம் கேன்வாஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை பர்டிகுலராக. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட் எல்லாமே வந்து கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ப்ளவுஸ்லேயே வந்து நான் எல்லா அமௌண்ட்டும் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம இது ஒரு 500 கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற ஷாப்பில் மற்ற இதில் எல்லாமே வந்து 1000 கிட்ட இல்லை 800 மினிமம் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 2 ப்ளவுஸ் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த டைமிங் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணிப்பேன். அண்ட் மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குமே தவிர டிசைன் வந்து ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் க்ரீஸ் இருக்காது. ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச்சிங் கொடுத்து இடையில இருக்க பீஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த கார்னர் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருங்க. இதில் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக வந்து கிடச்சாதான் உங்களுக்கு அந்த ஸ்லீவோட கார்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இதில் கிளாத் எடுத்திருக்கேன் ஒரு 4 இன்ச்சஸில். இந்த 4 இன்ச் கிளாத் வந்து உங்களுக்கு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிளோட ஷேப்பில் வந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்தோட மேல் பகுதியில் லைனிங் வச்சுட்டு ஃபுல்லாக ஓரத்துலேயே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த கிளாத் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு டாப் வந்து கிடச்சிது. ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத்து தான் இது. அண்ட் இது வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சாரியுமே வியூ பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் கொடுக்கல நான். தனியாக இதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் காமிச்சிருப்பேன். அண்ட் சாரியுமே வந்து இதில் எப்படி மேட்ச் ஆச்சுன்னே எனக்கே தெரியல. ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள பேட்டர்ன். அண்ட் ஷேடிங்குமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் ஷேடிங்கில் இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்ப மேட்சிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஸ்லீவுமே வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இதில் பார்க்குற எல்லா ஸ்லீவுமே வந்து நிறைய மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ அவங்கவுங்க பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் இதோட ப்ளவுஸ் பேக் நெக். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான். பட் இதோட பேக் நெக் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்லீவ் மட்டும் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிங் கொடுத்துருந்தேன். ஹைட் நம்ம எப்பவும் போல் மெஷர் பண்ணிப்போம் இல்லையா, ஸோ அதே அளவுக்கு ஹைட் வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கீழே இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் எனக்கு என்னென்ன மாதிரி ஷேப் வேணும், என்ன மாதிரி நான் டிசைன் பண்ணணும் எல்லாமே வந்து எனக்கு லைனிங் தான். லைனிங்கில் தான் நான் ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த பீஸுமே நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன்.
ஃபுல்லாக வரைஞ்சிட்டு இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நல்ல கார்னர் ஷேப் எல்லாமே ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ரீஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக அந்த பீஸ் வந்து நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா வெளியே வர மாதிரி எடுத்து விட்டுருங்க. அண்ட் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, நானுமே ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணேன் இது ஃபுல்லாகவே. அண்ட் அந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அதில் பைப்பிங் வைக்க போகிறேன். அண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் இந்த பட்டு சாரீக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் காட்டன் சாரீக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஸ்டிஃபான ஒரு கிளாத்தாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்லீவில் வந்து நம்மளுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்லீவோட டிசைனே வந்து உங்களுக்கு லுக்கே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு லுக் தெரியும். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நான் கார்னர்லேயே வச்சு நான் அந்த பைப்பிங்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பைப்பிங்க்கு வந்து நான் ப்ளூ கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டுமே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துட்டாங்க. சாரியுமே ப்ளூ கலர் அண்ட் ப்ளவுஸுமே நம்மளுக்கு ப்ளூ கலர் தான். அண்ட் ப்ளூவில் மட்டும் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, லைட் ப்ளூ அண்டு பார்டர் வந்து டார்க்காக ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த டிசைன் வந்து எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியுதுன்னு தெரியல. பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேக் நெக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லீவில் வந்து சென்டரில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு பீட் ஒர்க் கொடுத்து நான் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவுமே நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சேனலில். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணுற மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் அண்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்லீவில் வந்து நான் லைனிங்கில் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் கொடுக்க போகிறோம். ஸோ தையல் கொடுக்கும்போது இடையில நான் சின்னதாக ஒரு ரோப் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு இன்விசிபிளாக தெரிஞ்சால் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த கார்னர், அதாவது மேலே இருக்க அந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் கீழே இருக்கிற அந்த பீஸுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா கார்னரில் வச்சு ஒரு 2 ஸ்டிச்சிங் சேர்த்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு இடையில இருக்கிற கேப்பில் இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திருப்பும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கார்னரில் ரோப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரோப் வச்சுருக்கிறதுனால நம்ம அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் கொடுத்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன். இந்த ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் லைட்டாக வந்து அந்த இடத்துல ஒரு த்ரெட்டு வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் திருப்பிட்டு மறுபடியும் அந்த கார்னர் பீஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த த்ரெட்டை மட்டும் லைட்டாக இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பீஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி இதில் நான் பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி நான் ரோப் வச்சுருக்க இடத்துல நீங்கள் நூல் மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஷார்ப்பான எட்ஜஸ் எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் திருப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நான் அந்த ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே நான் திருப்பி விட்டு மேலேயே வந்து நான் ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் அந்த டைமண்ட் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து சென்டரில் இருக்கிற பீஸை வந்து ஜஸ்ட்டு கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து கிளாத் எடுத்து மடிச்சிருக்கேன். ஃபுல்லாக மடிச்சுட்டு நீங்கள் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த பீஸுமே வந்து நம்மளுக்கு விலகி வராமல் இருக்கிறதுக்கு நான் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டிருக்கேன். 2-3 தையல் சேர்த்து போட்டிருக்கேன். அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஓரத்துலேயே வந்து நான் லேசர் கொடுத்துருக்கேன். லேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ப்ளைனான ஒரு லேஸ் தான் அண்ட் கோல்டன் கலர் லேஸ் தான் கொடுத்துருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, இதே பேட்டர்னில் தான் நம்மளுக்கு பேக் நெக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நான் லேசர் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட பேக் நெக் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பேக் நெக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹெவியான ஒர்க் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருக்கிற மாதிரி நான் ஒரு லோட்டஸ் பேட்டர்ன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து கீழே நான் ஒரு சின்னதாக டசல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான், பட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி இதுவே நீங்கள் கேன்வாஸ்லலாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.